26th February. இது வந்து ஏம் பண்ணி பண்ணீங்களா? ஆமாங்க, ஏம் பண்ணி 2 years aim பண்ணிட்டு. சார் இதுக்கு முன்னாடி இந்த சாதனை என்ன பண்ணிருக்காங்க? ஆமாங்க, இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ மணி நேரம் பண்ணதில்லைங்க. ஹைதராபாத்தில் 34 மணி நேரம் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி. உஷ்ணா சமீரா அண்ட் அலாடா பவன் என்ற இருவர் வந்து இதை 34 மணி நேரம் பண்ணியிருந்தாங்க. அதை பீட் பண்ணுற ரெக்கார்டாகவும் நம்மளை தமிழனோட ரெக்கார்டை யாராலும் பீட் பண்ண முடியாதுன்றதை காட்டுறதுக்காகவும் 60 மணி நேரம் பிளான் பண்ணியிருந்தோம். 56 மணி நேரம் வரைக்கும் எங்களால் போக முடியும். இது வந்து கேம் வந்து கண்டினியூஸ் கேம். ஆமாங்க, கேம் வந்து விளையாடுது. ஆமாங்க, கேம் தான். அவுட் எப்படி இதெல்லாம் கேம் எப்போவுமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கேம் எப்படி அதே மாதிரி தான் நடக்கும். இது வந்து ரெஸ்ட் இருக்குங்க, 1 hour 5 minutes ரெஸ்ட் இருக்குங்க. நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் எடுத்துருக்கீங்க அவருக்கு? எத்தனை நாள்? இது 2 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வேற என்ன சாதனை பண்றதுக்கு? ஆமாங்க, கண்டிப்பாக நாங்கள் இந்த பிறகு நாங்களே பீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இன்னொரு முறை ட்ரை பண்ணுவோம். அந்த 4 hour விட்டதை வந்து அடுத்த ரெக்கார்டில் நாங்கள் முடிப்போம் கண்டிப்பாக. அதுக்கும் மேலேயா போகும். இது வந்து உலக சாதனை தான். ஆமாங்க, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுங்க, அஃபிஷியல் ரெக்கார்டு. இந்த ரெக்கார்ட் பண்ண யார் சார் உங்களுக்கு ஊக்குவித்தார்? கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஃபஸ்ட்டு ஃபேமிலி வந்து எனக்கு கல்யாணம் ஆகிட்டு, அவங்க கல்யாணம் ஆகிட்டு கூட இந்த 38 yearsல வந்து எனக்கு நான் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு வந்து என்னுடைய ஒய்ஃபு, அம்மா அப்பா, அம்மா தங்கச்சி, ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப மெயின் இது எனக்கு. அதுக்கப்புறமா வந்து அஃபிஷியல் சப்போர்ட்ஸும் எனக்கு நிறைய இருந்தது. எனக்கு வந்து இந்த கேரம் போர்டில் நான் இந்த நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கேன்னா அதுக்கு முழுக்க என்னோட தாய் மாமா தாங்க காரணம். திரு ஆர் சசிகுமார் அவரோட பேர். அஜிலிட்டி லாஜிஸ்டிக் என்ற கம்பெனியில் எம்ப்ளாயாக வேலை செய்கிறாரு. குடும்ப சூழ்நிலையால் அவருக்கோட கனவெல்லாம் வந்து அவரால் நிறைவேற்ற முடியல. அந்த கனவெல்லாம் எனக்குள்ளே வந்து விதையாக விதைச்சி அந்த விதை தான் வந்து இன்னைக்கு மரமாக வந்து இங்கே ஒரு சின்ன மரமாக இங்கே இந்த இடத்துல வந்து உலக சாதனை புரிகிற அளவுக்கு நிற்கிதுங்க. அதுக்கான வந்து எங்கள் ஃபேமிலி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. அவ்வளோ ஒன்றும் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. என்ன ஜெயித்தாலும் வந்து ஒரு வெற்றிக்கான ரெக்கக்னேஷன் வந்து ஒரு இடத்துலையுமே எனக்கு கிடைக்கல. அப்படி இருந்த என்னை வந்து நான் வந்து உனக்கு இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்னை இந்த இடத்துல உட்கார வச்சது வந்து அஸ்வின் அண்ணா தான். அவங்க ஃபேமிலியும் வந்து என்னை எந்த இடத்துலையுமே மறு வீட்டு பையனாக வந்து பார்த்ததே கிடையாது. அது நான் அவங்க குடும்பத்தாருக்கும் அஸ்வின் அண்ணாக்கும் என் வாழ்நாள் முழுவதும் வந்து கடமைப்பட்டிருக்கேன். நானும் என் குடும்பத்தினர் எல்லாரும் அஸ்வின் அண்ணாக்கு வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த தருணத்தில். இந்த கிளப் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் இதுக்காக December 30th தாங்க இதில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எங்களுக்கு கொடுத்துருந்தது. ஆனால் நாங்கள் ஸ்பான்சர்ஸோ எதுவுமே தேட முடியாது எங்களுக்கு. அந்த மாதிரி நிலைமையில நாங்கள் பண்ணுறதுக்கு இடத்துக்குலாம் கிடைக்கிறதுனால நாங்கள் நிறைய தேடிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்னுடைய கோச் ஜிவி ராஜேந்திரன் அங்கிள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறமா அவர் ஆனந்தன் அங்கிள் கிட்ட எங்கள் கூட்டிகிட்டு போனார். அவங்கெல்லாம் பேசி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதுக்கு போங்க, அசோசியேஷனுக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியும் ஸ்டேட் செக்ரட்டரியும் பேசும்போது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டேட் செக்ரட்டரி மிஸ்டர் மார்டின் சார் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். அப்போ நான் எது வேணாலும் செய்யறப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இது பண்ணார். அதுக்கப்புறமா வந்து என் ஃப்ரெண்டு பாஸ்கர் மூலயமா நான் வந்து சங்கர் நாராயணன் சார் பார்க்குறேன். சங்கர் நாராயணன் சார் வந்து கோகுல் ஸ்கூல் பிரின்சிபல். அவர் வந்து மலையாளி கிளப்புக்கு எங்களுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணார். இந்த பசங்க பண்ணுவாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. அந்த அட்டெம்ப்ட்டுக்கு எங்களுக்கு அவ்வளோ நாள் பிடிச்சி எங்களுக்கு கடைசியில் வந்து அப்புறமா பிரவீன் சார் கிட்ட பேசிட்ட பிறகு மலையாளி கிளப் வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து எங்களுக்கு நான் வாழ்நாள் முறை அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ இடம் கிடைக்காத போதும் எங்களுக்கெல்லாம் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. நீ பண்ணுப்பா, தைரியமாக பண்ணுப்பா, பார்த்துக்கலாமா அப்படின்னு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா நந்தகுமார் சார் ஐஏஎஸ் வந்து அவர் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார். நீங்கள் வந்து பண்ணுங்க, நீங்கள் எதுனாலும் பண்ணுங்க, உங்களோட தைரியம் தான் முக்கியம், ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மற்றவர்களுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தைரியம் கொடுத்தாரு. எங்களுக்கு இந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் 3 நாள் எங்கள் கூடவே இருந்து நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோன்றதை அப்சர்வ் பண்ணிட்டு கடைசியாக முடிக்கும் போது அவங்க கூடவே இருந்தார். ஸோ இது துவக்கிக்கும் போது இனாகரேஷனில் அடிஷனல் பிரின்சிபல் கமிஷனர் திரு பி.வி. சேகரன் சாரும் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாம்
இவங்க எல்லாருடைய சப்போர்ட்ஸும் இதில் ரொம்ப இருக்குது. அதில் முக்கியமாக வந்து மிஸ்டர் இளங்கோவன் சார் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. இந்த ஆர்கனைசிங் கமிட்டியில் அவர் முக்கியமாக சப்போர்ட் பண்ணி அதுக்குன்னு நிறைய பேர் எல்லாரையுமே அமைச்சு இதுக்கெல்லாம் இது வேணும் அப்படின்ட்டுலாம் எங்களுக்கு அவர் அட்ரஸ் பண்ணி கொடுத்தாரு. மலையாளி கிளப்ல முக்கியமாக சார் செக்ரட்டரி மிஸ்டர் கணேசன் சார் அண்ட் ஜாயின்ட் செக்ரட்டரி சார் கணேசன் சார் சகரையா சாருக்கு வந்து நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது எல்லாரையுமே மலையாளி கிளப்ல ஃபுல்லாக அவங்க மொத்த பேரை எனக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. இதுக்கு வந்து நான் மிஸ்டர் சங்கர் நாராயண் சார் வந்து நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். நான் அப்புறமா மார்டின் சார் வந்து எங்களுக்கு கூடவே நாங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணோமோ அதுல இருந்து மார்டின் சார் எங்கள் கூடவே இருந்து அவரோட உடம்புலியில கூட எனக்கு அவர் கூடவே வந்தார். இதுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய பிளெஸிங்ஸ் எங்க இருக்குதுன்னா ஒரு குரல் மட்டும் சொல்லிக்கிறேங்க. ஈன்ற பொழுதின் பெருதோகும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். இந்த குரலுக்கு வந்து எங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். ஏன்னா இதை ஆரம்பிக்கும் போதோ இந்த ஃபீஸ் கட்டும் போதெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பரவாயில்லப்பா ஃபீஸ் கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலத்தை விற்று கொடுத்தாங்க. பரவாயில்ல சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இல்லை சார் சொல்லப்படாது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எங்கே ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுறத மட்டும் பாருங்க, அது மற்றதெல்லாம் இருக்குது. நான் எங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட் கிடையாதுங்க. இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது. இது வந்து தமிழக மக்கள் எல்லாருக்குமே கிடைச்ச வெற்றி, இந்தியாவுக்கு கிடைச்ச வெற்றி. அப்படிதான் நான் வந்து இது நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது மீட் பண்ணுறதுக்கு நாங்களே தான் ரெடி பண்ணுவோம். கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். எங்களுக்கு கேரம்ல ஒரு கோரிக்கை இருக்குங்க. கேரம்ல வந்து தமிழக அரசு, மத்திய அரசு, மாநில அரசு எல்லாம் வந்து இதை சப்போர்ட் பண்ணி ஒலிம்பிக்ஸில் இதை வந்து பிளேஸ் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. யூனிவர்சிட்டியில் ஆடுறதுக்கு எல்லாம் இது பண்ணணும். அவனுடைய பங்கு பெரிய பங்குங்க இதில். அவன் வந்து ஆனால் நான் இது பண்ணுறேன்னா அவன் வந்து நேஷனல் வின்னர். அவன் 4 times நேஷனல் வின்னர். அவன் வந்து நான் இது பண்ணிக்கிறேன், நான் பேக்கப் பண்ணுவேன், நீங்களும் ஆடுங்க, நான் ப்ராக்டிஸ் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் அவன் இது பண்ணிவிடுவான். அதுக்கப்புறமா நானும் பாயிண்ட் போகிறதுக்காக எனக்கு அவன் நிறைய இது பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ ஃபுல்லாகவே அவன் கூடவே நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், இந்த விஷயத்துக்காக நான் எப்போ ஆட ஸ்டார்ட் பண்ணணும், அதுலேருந்து என் கூடவே தான் இருக்கிறான். எக்ஸசைஸ்லேருந்து ஒரு விஷயம் வெளியில் போகிறதுலேருந்து எல்லாத்துலேயும் அவன் என் கூடவே தான் இருக்கான். என்ன மாதிரி கேரம் பிளேயர்ஸ் நான் அவ்வளோ பெரிய பிளேயரோட என்னோட ஜாம்பவான்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஜாம்பவான்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து எக்கச்சக்கம். அவங்கெல்லாம் பண்ணறதுலாம் கிடையாதுங்க. பட் இது வந்து இளைஞர்களுக்கு நாங்கள் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இதோட ஈஸியாக ஈஸியாக எப்படி இதெல்லாம் பண்ணலான்றதை எங்களால் ஈஸியாக சொல்லிட முடியுங்க. அவங்க சாதிக்கணும். இந்த பிரேக்ஸ் வந்து அவங்க தாங்க பண்ணணும், சின்ன குழந்தைங்க பண்ணணும். இல்லை சார், இப்போ சப்மிட் பண்ணணும். இன்னும் வரலைங்க சார். அதுக்கான எவிடன்ஸ்லாம் வந்து நாங்கள் இப்போ ரெடி பண்ணி சப்மிட் பண்ணோம் சார். சப்மிட் பண்ண அப்புறம் அவங்க அதுக்கான பலனை வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் மூலயமா கொடுப்பாங்க சார். சார் நான் ஒரு குரல் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார். என்னோடய ஃபேமிலி பற்றி. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என்னொற்றான் கொள்ளிடும் சொல். அதாவது இந்த மாதிரி பையன் கிடைக்கிறதுக்கு அந்த பெற்றோர் வந்து என்ன தவம் செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லும்படி பெற்றோரை கேட்க வைக்கிறது தான் வந்து ஒரு பையன் அவங்களோட பெற்றோர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய சந்தோஷமாக வந்து திருவள்ளுவர் வந்து ஐயா திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் பண்ணிட்டேன்னு நம்புகிறேன். இதை முடித்த உடனே எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அக்கா இருக்காங்க எனக்கு, அவங்களை கூப்பிட்டு அவர் சொன்னார், நான் என்னோட பிறவி பலனை நான் அடைஞ்சிட்டேன்ப்பா. உன்னோட அக்கா பிறக்கும் போது அவள் சாதிக்க பிறந்தான்னு நான் சொன்னேன், அவள் சாதிச்சிட்டா. அக்கா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து இன்டர் வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்காங்க. பி தனலட்சுமி அவங்க பேர். அடுத்து ஃபைனலுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பிறக்கும் போது நீ ஜெயிக்க பிறந்தவன் நான் சொன்னேன், நீயும் ஜெயிச்சிட்ட. நான் என்னோட பிறவி பலனை அடைஞ்சிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீரோட எங்ககிட்ட சொன்னார். அதெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சி மூலயமா இவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்து என் குடும்பத்துக்கு கிடைச்சிருக்குன்னா அது இவரால் மட்டும்தான். அது யாருமே வந்து அதுக்கு நிகர் இல்லை. ஐயா கடைசியாக ஒரு வேண்டுகோள் நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த இடத்துல ஒரு கோரிக்கையா, 2019-20 கல்வியாண்டில் SGFI ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா
அந்த குழுமம் வந்து தேசிய அளவிலான கேரம் விளையாட்டு போட்டி தருமபுரியில் 2019 ஆண்டு நடத்தினாங்க ஐயா. அதில் வந்து PAK பழனிசாமி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மூலயமா அண்டர் 19 ஆடவர் ஒற்றையர் பிரிவுலையும் குழும போட்டியிலையும் நான் வந்து தமிழக அணிக்காகவும் எங்களோட ஸ்கூலுக்காகவும் சார்பாக பங்கு பெற்று 2லுமே வந்து தங்கப்பதக்கம் வென்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தேங்க ஐயா. இது மூலயமா நிறைய மாவட்ட என்னோட சக வீரர்கள் வீராங்கனைகள் பிற மாவட்டங்களிலிருந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்க பிற மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்டு அதில் நிறைய தங்கப்பதக்கங்கள் வெள்ளி வெண்கல பதக்கங்கள் வந்து தமிழகத்திற்கு வெற்றி பெற்று கொடுத்தாங்க. அதுக்கான சன்மானங்களும் காசோலைகளும் இன்னும் வந்து எங்களுக்கு வந்து சேரலை. இது என்னோட குடும்ப சார்பாகவும் என்ன மாதிரியே கஷ்டத்தில் இருக்க என்னோட சக வீரர்கள் அதில் வின் பண்ண வீராங்கனைகள் அவங்களோட குடும்பம் சார்பாகவும் மத்திய அரசும் மாநில அரசும் அதை சீக்கிரமாக வந்து அதுக்காக வந்து தமிழக கேரம் சங்கத்தின் செயலாளர் அவர்களும் சென்னை மாவட்ட கேரம் சங்கத்தின் செயலாளர் அவர்களும் வேலைகள் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அதை வந்து இன்னும் சீக்கிரமாக வந்து கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி கஷ்டத்தில் இருக்க குடும்பங்கள் வந்து கொஞ்சம் மேலே வருங்க. அதை வந்து சீக்கிரமாக அளிக்குமாறு மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் வேண்டுகோள் வைத்து கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமைக்கிருங்க.